ராஜா முன்னே செல்கிறார், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். தடைகளை தகர்த்திடும் ராஜா நம் இயேசு முன்னே செல்கிறார். தடைகளை தகர்த்திடும் ராஜா நம் இயேசு முன்னே செல்கிறார். துதியின் வாசல்களால் நம் தலைகளை உயர்த்திடுவோம். துதியின் வாசல்களால் நம் தலைகளை உயர்த்திடுவோம். கம்பீர சத்தத்தோடு நம் தேவனை உயர்த்திடுவோம். கம்பீர சத்தத்தோடு நம் தேவனை உயர்த்திடுவோம். மகிமையின் ராஜா முன்னே செல்கிறார், சேனையின் கர்த்தர் முன்னே செல்கிறார். மகிமையின் ராஜா முன்னே செல்கிறார், சேனையின் கர்த்தர் முன்னே செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார், ராஜா முன்னே செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். அவைகளை அவர் செவ்வையாக்கிடுவார். ஊனலானவைகளை அவர் செவ்வையாக்கிடுவார். ஜாதிகளை கீழ்ப்படுத்தி பூட்டப்பட்ட கதவை திறப்பார். ஜாதிகளை கீழ்ப்படுத்தி பூட்டப்பட்ட கதவை திறப்பார். மகிமையின் ராஜா முன்னே செல்கிறார், சேனையின் கர்த்தர் முன்னே செல்கிறார். மகிமையின் ராஜா முன்னே செல்கிறார், சேனையின் கர்த்தர் முன்னே செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். தடைகளை தகர்த்திடும் ராஜா நம் இயேசு முன்னே செல்கிறார். தடைகளை தகர்த்திடும் ராஜா நம் இயேசு முன்னே செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார், ராஜா முன்னே செல்கிறார், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். மீட்கப்பட்டு செல்ல அவர் வழிகளை திறந்திடுவார். மீட்கப்பட்டு செல்ல வழிகளை திறந்திடுவார். கடலின் தண்ணிகளை வற்றி போக செய்வார். கடலின் தண்ணிகளை வற்றி போக செய்வார். மகிமையின் ராஜா முன்னே செல்கிறார், சேனையின் கர்த்தர் முன்னே செல்கிறார். மகிமையின் ராஜா முன்னே செல்கிறார், சேனையின் கர்த்தர் முன்னே செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். தடைகளை
அல்லேலூயா. மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியாய் வாழ்ந்திடுவோம். மதிமயக்கும் காரியங்களை விட்டு புத்தியுள்ள கன்னிகையாய் வாழ்ந்திடுவோம். மதிமயக்கும் காரியங்களை விட்டு புத்தியுள்ள கன்னிகையாய் வாழ்ந்திடுவோம். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவோம். தீமையை ஒழித்து நன்மையை பற்றிக்கொண்டு உத்தம சீரனாய் வாழ்ந்திடுவோம். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவோம். தீமையை ஒழித்து நன்மையை பற்றிக்கொண்டு உத்தம சீரனாய் வாழ்ந்திடுவோம். கட்டிக்கொண்டு கட்டளைகளை பின்பற்றுவோம். தைரியமாக முன்னேறி செல்வோம். எதற்கும் அஞ்சாமல் வாழ்ந்திடுவோம். தைரியமாக முன்னேறி செல்வோம். எதற்கும் அஞ்சாமல் வாழ்ந்திடுவோம். நன்மை அடைந்தவர் பரிசுத்தர், நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவோம். தீமையை ஒழித்து நன்மையை பற்றிக் கொண்டு உத்தம சீடனாய் வாழ்ந்திடுவோம். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவோம். தீமையை ஒழித்து நன்மையை பற்றிக் கொண்டு உத்தம சீடனாய் வாழ்ந்திடுவோம். பாடுபட்டார், அவ்வித சிந்தையை தரித்திடுவோம். மாம்சத்தின் இச்சைப்படி நடந்திடாமல் தெய்வ சித்தப்படி பிழைத்திடுவோம். மாம்சத்தின் இச்சைப்படி நடந்திடாமல் தெய்வ சித்தப்படி பிழைத்திடுவோம். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவோம். தீமையை ஒழித்து நன்மையை பற்றிக் கொண்டு உத்தம சீடனாய் வாழ்ந்திடுவோம். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவோம். தீமையை ஒழித்து நன்மையை பற்றிக் கொண்டு உத்தம சீடனாய் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த வருஷத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், The word of God given to us is எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. every promise given to us is fulfilling in Christ. தேவன் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். The Lord will walk before us. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். God goes before us. அவர் பின் நின்று நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிறவர் அல்ல, அவர் முன் நின்று நம்மை நடத்தி முன்னேறி செல்கிறவர். He is not a God who sits in the background and watches us, but he directs and guides us in the front. அவர் முன்னணியிலே செல்லும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? So what does he do when he goes before us? அல்லேலூயா. Hallelujah. மீகா 2 அதிகாரம் 13 வசனம் யாவருக்கும் தெரியும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். In Micah chapter 2 verse 13, everyone knows this. The one who breaks open will come before them. அவர் தடைகளை உடைக்கிறவர். He breaks open. அல்லேலூயா. Hallelujah. அவர் தடைகளை நீக்கி அவர் வாசல் வழியாய் நம்மை அழைத்து கொண்டு செல்கிறவர். He breaks open the things that are unbreakable and he makes a way for us. அவர்களுக்கு ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். The king will pass over them. கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். With the Lord at their head. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆகையால் தான் அவர் முன்னணியிலே செல்வதினாலே, Hence when he goes before us, நமக்கு இன்னொரு காரியத்தை நாம் நினைக்க வேண்டும். we need to understand one more thing. யாத்திராகமம் 13 அதிகாரம் 21 வசனம் இப்படியாய் சொல்கிறது. In Exodus chapter 13 verse 21 it says, இரவும் பகலும் வழிநடத்தும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக சம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி சம்பத்திலும்
அவர்களுக்கு முன்பாக சென்றார். And the Lord went before them by the day in a pillar of cloud to lead the way, and by night in a pillar of fire to give them light, so they may go by day and night. அவர் நமக்கு முன் செல்வதினாலே தடைகள் உடைக்கப்பட்டு நாம் வாசல் வழியாய் பிரவேசிப்பது மாத்திரமல்ல, Not only because he goes before us, we pass through the gate. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடைகளை கடந்து ஒரு மேலான அனுபவத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, Not only we go into a newer experience in the spiritual life. ஆசீர்வாதத்தின் தடைகள் உடைந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறது மாத்திரமல்ல, Not only we inherit blessings, அவர் நமக்கு பாதுகாப்பையும் நமக்கு தருகிறார். he gives us protection. அல்லேலூயா. Hallelujah. பகலிலே மேக சம்பம், இரவில் அக்கினி சம்பம் நம்மை வழிநடத்தும். In the day, a pillar of cloud, and in the night, a pillar of fire will lead us. பேரேட்ஸ் தடைகளை உடைக்கிறவர். He who breaks. கர்த்தர் தடைகளை உடைக்கிறவர். The Lord breaks problems. என்ன தடை உடைக்கிறாரு? What does he break? நமக்கு விரோதமாய் மூடினதை அவர் உடைப்பார். He will open that which was closed for us. செல்ல முடியாத வழியை அவர் வழியாக்குவார். He will open a way that was ungoable. அடைக்கப்பட்டதை திறப்பார். He will break open that was closed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அப்ப நாம் என்ன செய்யணும்? So what should we do? அவர் முன்னாடி செல்கிறாரு. Because he goes before us, நாம் அவர் பின் செல்ல வேண்டும். I need to follow him. அல்லேலூயா. Hallelujah. பகலவா சொல்லுங்க, அவர் முன்னாடி போறாரு. He goes before me. நாம் என்ன செய்யணும்? What should we do? அவர் பின்பாக செல்ல வேண்டும். We need to follow him. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அவர் பின் செல்ல வேண்டும். We need to follow him to inherit the blessings. சத்துருவை மேற்கொள்ள நாம் பின் செல்ல வேண்டும். We need to follow him to inherit to overcome the enemy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆகியால்தான் யோவான் 10 அதிகாரம் 4 வசனம். Hence in John chapter 10 verse 4, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு and when he brings out his own sheep, அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். he goes before them. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனுக்கு பின் செல்லுகிறது. And the sheep follow him, for they know his voice. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. Hallelujah. நம் தேவன் நல் மேய்ப்பர் நமக்கு முன் செல்கிறார். Our God, the good shepherd, he leads us. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் பின் செல்ல வேண்டும். We need to follow his voice and go. நீயும் நானும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. You and I need not struggle. நாம் கஷ்டப்பட்டு தடைகளை கதவுகளை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. We don't need to break open things with much hardship. நாம் குழம்பி போய் அலைந்து திரிந்து வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. We don't need to be confused and find out what the way is. முன்னாக செல்கிறத நம்முடைய தேவனை பின்தொடர்வதே நம்முடைய பணி, நம்முடைய செயலாய் இருக்க வேண்டும். To follow the Christ who goes before us, that is our only job and our only motto. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நான் இயேசுவின் பின் செல்லுவேன். I will follow Jesus. இந்த வருஷத்திலும் Even in this year, என் தேவன் எனக்கு முன்பாக செல்லுகிறார். my God goes before me. நான் அவருக்கு கீழ்ப்படிந்து, I will obey him. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, I will obey his voice. நான் அவர் பின் செல்லுவேன். And I will follow him. வாசல் வழியை பிரவேசிப்பேன். I will enter the gates. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் I will கொள்வேன். inherit blessings. தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிற முன் செல்கிறார். All the bondages that is before me, he will break open. இரண்டாவது காரியம், Secondly, நம் தேவன் முன்பாக செல்லும்போது when God goes before us, நமக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். he has done a thing for us. புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை வழியை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். He has created a way that is new and bold. நல்ல சத்தமா சொல்லுங்க. புதிதான ஜீவ மார்க்கத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அவரு உண்டு பண்ணி இருக்கிறார். He has created a new and a living way for us. ஜீவ மார்க்கத்தை நமக்காக ஏற்படுத்தினார். He has prepared a living way for us. அல்லேலூயா. Hallelujah. அப்ப அந்த வெளியில என்ன இருக்குது? So what is outside? உயிர் இருக்கு. It is living. ஆங்கிலத்தில் ஆண்டவர் சொன்னாரு. Saying God said, நானே வழி. I am the way. அல்லேலூயா. Hallelujah. நான் தான் உனக்கு வழி. I am the way. நான் சத்தியம். I am the truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. நான் ஜீவன். I am the life. எப்படி இந்த ஜீவ மார்க்கம் நமக்கு வந்தது? How did this living way come for us? எபிரேயர் 10:19 எடுத்து வாசிக்க போகிறோம். We're going to read Hebrews chapter 10 verse 19. சகோதரரே, therefore brethren, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, to enter the holiest, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, to enter the holiest, முன்னாக நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல முடியாது. Before we couldn't enter the innermost sanctuary. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? What did Jesus Christ do? தமது மாம்சத்தின் திரைவழியாய் புதிதும் ஜீவ மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். He created us a new and a living way
which he concentrated சரீரத்திலே created for us. சிலுவையிலே அவர் சரீரம் பிற்கப்பட்டதினாலே, அடிக்கப்பட்டதினாலே, சாபமாய் தொங்கினபடினாலே, Because at the cross his flesh was torn and beaten and bruised. நமக்கு ஒரு ஜீவ மார்க்கம் திறக்கப்பட்டது. There is a living way open for us. அந்த மார்க்கத்தினுடைய எப்படி போவது? How to walk in that living way? நமக்காக முன்னாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறாரே. Lord Jesus Christ has done something for us. ஜீவ மார்க்கத்தை வைத்து நமக்கு நம்மை நடத்தும்படியாய் அழைக்கிறாரே. He has called us to walk in this living இதிலே path, பிரவேசிப்பதற்கு to enter it. இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. We கரங்களை have the தட்டி boldness by the blood அல்லேலூயா. of Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy அந்த name. பரிசுத்த வழியிலே நடப்பதற்கு, Enter the living way. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் முகத்தை தரிசிப்பதற்கு, To see the face of God in his innermost sanctuary. நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். We need to become holy. எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? How do we become holy? நாம் கடுமையாய் நம்மை நாமே ஒடுக்கிக் கொள்வதனாலே பரிசுத்தம் அடைய முடியாது. Because we humble ourselves and bruise ourselves, we can't become holy. நம்முடைய உணவை கட்டுப்படுத்தினால் நம்ம பரிசுத்தமாக முடியாது. Because we control our food, we cannot become இது holy. ஆண்டவர் நமக்கு கிருபையாய் அவர் தம் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அந்த ஜீவ மார்க்கத்தில் நுழையும்படியாக வைத்திருக்கிறார். கரங்களை It is தட்டி only possible அல்லேலூயா. through the living blood of Jesus Christ that he has bruised and shed on the cross. ஆகையால் தான் இயேசு இரத்த சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வசனம் சொல்லுகிறபடியினாலே, Hence, because the word of God says that the blood of Jesus Christ will sanctify all அந்த sins, ரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது, when we are washed in his blood, எப்படி அந்த ரத்தத்தினால என்ன பண்ணணும்? கழுவப்பட வேண்டும். we should be washed by his blood. எப்படி அந்த ரத்தம் நம்மளை கழுவும்? How will that blood sanctify இப்பொழுது us? கூட இயேசு ரத்தம் நமக்காக இருக்கிறது. The blood of Christ is there for us. ஆனா நாம் எப்படி கழுவ முடியும்? How can we be washed by it? நாம் மனம் உடைந்து உள் மனதில் இருந்து மனதிலே குத்தப்பட்டு உணர்வடைந்து நம் பாவங்களை இயேசுவினிடத்தில் சொல்லும் பொழுது ஜீவிக்கிற இயேசு அதை கேட்கிறார். அவருடைய ரத்தம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்குது. When you do அல்லேலூயா. self-searching and humble yourself in the presence of God and confess your sins, then God washes us by his blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஐகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இரத்தத்தினாலே நாம் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் போவதற்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. Hence it said we have the boldness to enter the holiest by the blood of Jesus. புதிய உயிருள்ள வழி அவர் திறந்தார். He has opened a way that was new and living. முன்பு அது அடைக்கப்பட்டிருந்தது. Before it was closed, சிலுவையிலே இயேசு நமக்காக திறந்தார். at the cross Christ opened for us. அல்லேலூயா. Hallelujah. எப்படி நடந்தது? How did it happen? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் கொலோசியர் 2 அதிகாரம் 14 வசனம். In Colossians chapter 2 verse 14. கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாயும் கட்டளையினால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து 15 வசனம் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Having wiped out the handwriting of requirements ஆமென் போட்டுக்கணும் நீங்க. அல்லேலூயா. that was against us, which was contrary to us, and he had taken out in a way, having nailed it on the cross, having disarmed principalities and powers, he has made public spectacle of them, triumphing எதிரான over them. கட்டளைகள் அதிகாரங்களை சிலுவையிலே இயேசு வென்றார். He has overcome principalities and powers. அல்லேலூயா. Hallelujah. மூடப்பட்ட கதவு திறந்தது. The doors that were closed opened for us. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் நமக்காக திறக்கப்பட்டது. A living way was opened for us. அவர் இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு அது தைரியம் உண்டாகி பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் அந்த பாதையிலே செல்லும்படியாக தேவன் முன் செல்கிறார். The Lord Jesus Christ, he has opened a way and he is gone before us so that we may follow him. நான் தான் வழி என்று சொல்லி உன்னையும் என்னையும் அந்த பரிசுத்தம் அடையும்படியாக அந்த பரிசுத்த தேவனை தரிசிக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். He has called us because he has said, I am the way, the truth and the light. மூன்றாவது காரியம், Thirdly, ஆன்மீக தடைகள் உடைக்கப்பட்டன. spiritual hindrances are broken. ஆன்மீக தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டன. Spiritual hindrances are broken. ரெண்டு காரியத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். Two things we already saw. என்ன பார்த்தோம் நம்ம? Firstly, we saw, சொல்லுங்க என்ன பார்த்தோம் நம்ம? தடைகளை உடைக்கிறவர் முன்னே செல்கிறார். the God who breaks everything goes before us. நல்லா சொல்லுங்க, தடைகளை உடைக்கிறவர் முன்னே செல்கிறார். He who breaks out
goes before us. ஆசீர்வாதத்தின் வாசலுக்குள்ளாய் நுழைவேன். I will enter the gates of blessing. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பற்றி பெற்றுக்கொள்ளும்படியாய் முன்னேறி செல்வேன். I will enter the gates so that I will receive my blessings. என் தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாய் எல்லா தடைகளையும் உடைக்கிறவர் எனக்கு உண்டாக போகிறார். நான் நன்மையை சுதந்தரித்துக் கொள்வேன். I will receive the goodness and the blessings that are set before me because my God goes before me. எப்படி இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம்? How are we going to receive it? வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதம் நம்முடைய எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? How are we going to receive the spiritual and worldly blessings? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதினாலே, because we obey to his word, அவருக்கு பின் செல்வதினாலே, because we follow him. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Hallelujah. இரண்டாவது காரியம் என்ன பார்த்தோம்? Secondly, what do we saw? ஜீவனுள்ள வழியை, ஜீவ மார்க்கத்தை அவர் நமக்கு உண்டாக்கும்படியாக அவர் நமக்கு முன் சென்றார். He has gone before us so that we may have a living way. சிலுவையிலே அவர் ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணினார். He opened a new living way on the cross. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் செல்ல முடியும். Because of that we can enter the innermost sanctuary. பரிசுத்த ஆராதனை செய்ய முடியும். We can do a holy worship. பரிசுத்தருடைய முகத்தை தரிசிக்க முடியும். அவர் பிரசன்னத்தை உணர முடியும். We can see the holiest face and we can feel his presence. அது எப்படி நடக்குது? How does it happen? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, because of the blood of Christ. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு, அந்த மார்க்கத்து ஜீவ மார்க்கத்திலே போவதற்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. We have the boldness because of the blood of Christ to walk in the living way. மூணாவது காரியம் என்ன பார்க்க போறோம்? Thirdly, what do we see? தடைகள் உடைக்கப்பட்டது. ஆவிக்குரிய தடைகள் உடைக்கப்பட்டன. Spiritual hindrances are broken. அல்லேலூயா. Hallelujah. ஏசாயா 42:6 எடுத்து வாசிக்க போகிறோம். We're going to read Isaiah chapter 42 verse 7. வாசிக்கலாமா? நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும். ஏசாயா 42:13 கர்த்தர் பராக்கிரமசாலி புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் கொண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். The Lord shall go forth like a mighty man, he shall stir up his zeal like a man of war, he shall cry out, yes, shout aloud, and he shall prevail against his enemies. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அவர் எப்படி வழி நடத்துகிறார்? How does he lead? எப்படி சத்துருக்களை ஜெயித்து நமக்கு வழி நடத்துகிறார்? He conquers the enemies and leads us. ஏசாயா 42:16 சொல்லுகிறது. In Isaiah chapter 42 verse 16 it says, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்கள் தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறவர். I will bring the blind by the way they do not know. யாரு? Who? குருடரை, பார்வை இல்லாதவர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறார். He leads the blind in a way that they do not know. அவர்கள் தெரியாத பாதையிலே அவர்கள் அழைத்துக் கொண்டு போகிறார். He leads them in the paths they have not known. அவர்களுக்கு முன்பாக இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. And before them darkness becomes light. கோணலானவைகள் செவ்வையாய் மாறுகிறது. And crooked places become straight. இப்படி கோணலானவைகளை செவ்வையாக்கி, He makes crooked right. இருளை வெளிச்சமாக்கி, He makes the dark light. அறியாத வழியிலே நம்மை நடத்துகிறார். And he leads us in a way that we do not know. இந்த காரியங்கள் நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கரங்களை தட்டி These things I will do for them and do not forsake them. ஏசாயா 42:18 என்ன சொல்கிறது? In Isaiah chapter 42 verse 18 it says, செவிடரே, hear you deaf, கேளுங்கள். hear. குருடரே, and you who are blind, நீங்க காணும்படி நோக்கி பாருங்கள். look that you may see. அப்ப யார் குருடரு? So who are the blind? முதல்ல கேளுங்க, யார் குருடரு? Who are the blind? நம்ம சபையில யாராச்சும் குருடர் இருக்காங்களா? Are there anyone blind in the in நம்ம our church? குடும்பத்துல யாராச்சும் குருடர் இருக்காங்களா? Are there anyone blind in the family? இங்க குருடர்னு சொல்லி யாரை சொல்லுகிறார்? Who does the Lord say blind? செவிடர்னு சொல்லி யாரை சொல்லுகிறார்? Who does the Lord say deaf? ஏசாயா 42:19 வசனத்தை எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். We're going to read Isaiah chapter 42 verse 19. என்ன போட்டிருக்குது? What does it say? ஏன் தாசனை அல்லாமல் குருடன் யார்? Who is blind but my servant? நல்ல பகல் வாசல் நம்மள தான் சொல்றாரு. He says us. நமக்கு அன்புக்குரியவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. He says we who are loved. நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? Or deaf as my messenger whom I sent.
உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? Who is blind as he is, he who is perfect? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? And a blind as the Lord's servant. அதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Lord is always good. கண்கள் இருக்கிறது, they have eyes, ஆனால் உண்மையை உணர முடியாத நிலையில் இருக்கிறோம். but cannot understand what the truth is. நம்முடைய சரீரத்திலே உடலிலே குருட்டுத்தனம் இல்லை. We do not have a physical blindness, ஆனால் ஆன்மீக உணர்வு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. but do not have the spiritual awareness within us. சரீரத்திலே கண்கள் நல்லா தான் இருக்கு. In the body the eyes are fine. ஆன்மீக கண்கள் என்னவாய் மாறிடுச்சு? குருடாய் மாறிவிட்டது. But the spiritual eyes have become blind. மனக்கண்கள் என்னவாயிருச்சு? குருடாய் மாறி போய்விட்டது. The eyes of the soul have become blind. இந்த மனக்கண்கள் பிரகாசமாய் இருக்க வேண்டும். This eyes should be blind. ஆகையால தான் தேவன் சபையை பார்த்து சொல்லுகிறார். As God says to the church, என் தாசனே, my servant, நீதான் குருடாய் இருக்கிறாய். you are blind. உன் உடலிலே குருட்டுத்தனம் இல்லை. You do not have physical blindness. ஆன்மீக உணர்வு இல்லாமல் இருக்கிறாயே. You do not have the spiritual உன் awareness. ஆத்துமாவை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறாயே. You do not have the worry of your soul. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. யார் அந்த செவிடன்? Who is this deaf? யார் அந்த செவிடன்? Who is this deaf? அவனுக்கு சத்தம் கேட்கிறது. He hears the voice. இப்பொழுதும் தேவனுடைய சத்தம் உனக்கும் எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. Even now the voice of God is being heard by us. ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. You do not have the obedience. கேட்காதது என்ன? What do they not listen? ஏன் கேட்க முடியல? Why can't they listen? அலட்சியம். Because of carelessness. அலட்சியம். Carelessness. தேவனுடைய சத்தத்திலே அலட்சியம். Carelessness in listening to the voice of கர்த்தருடைய God. வார்த்தைக்கு அலட்சியம். Carelessness in listening to the voice of கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுப்பு. Carelessness in accepting the word of God. பேசினால் முடியாது. If he speaks, I cannot accept அவர் it. செய்யன்னு சொன்னால் முடியாது. If he says me to do it, I cannot do it. போ என்றால் முடியாது. If he says me to go, I cannot go. கொடு என்றால் முடியாது. If he says to give, I cannot give. காது கேட்கிறது. The ears listen. ஆனால் அதில் கீழ்ப்படிதல் இல்லை. But there's no obedience. அல்ல பக்கத்துல சொல்ல காது எது கொடுத்திருக்காரு? Why does the Lord give ears? கேட்டு செயல்படும்படியாத காதை கொடுத்திருக்காரு. He has given ears so that you may listen and you may walk. சத்தத்தை கேட்டு நீ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும்? செயல்பட வேண்டும். Need to listen to the voice and walk according to it. நமக்கு பின்னாடி ஹாரன் சவுண்ட் கேட்டா என்ன பண்ணும்? If you listen to the horn at the back, அந்த வரட்டும் நான் போவோம். will you just leave it? அந்த சத்தம் விழுந்த உடனே என்ன பண்றோம் நம்ம? When you notice it, விலகி போகிறோம். you immediately move aside. தேவனுடைய சத்தத்துக்கும் நம்முடைய காதுகள் என்ன பண்ணணும்? கேட்க வேண்டும். Even to the voice of God, our ears must listen. அல்லேலூயா. Hallelujah. சரி, யார் தாசன்? Who is the servant? தாசன்னா யாரு? Who is the servant? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு தாசரா இருக்கவங்களா? ஒரு அல்லேலூயா. How many of you are servant for நான் Christ? இயேசுவுக்கு தாசன். I am this servant for Christ. அப்படி சொல்றாங்க. கையை உயர்த்தி காமிங்க பாப்போம். நான் இயேசுவுக்கு தாசன். I am the servant for Christ. அப்ப தாசன்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு? Still do not know what servant for Christ is. தாசன் என்ன தெரியுமா? So what is the servant of Christ is? சொந்த விருப்பம் இல்லாதவன். He who does not have own agenda. மற்றவர்களுக்கு சொந்தமாக ஒப்படைத்தவன். He has committed himself fully for others. சொந்த விருப்பம் இல்லாதவன். He does not have anything of his own. மற்றவருக்கு சொந்தமாக தன்னை ஒப்படைத்தவன். He has committed himself fully for others. தாசன் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What does servant mean here? தேவனை சேர்ந்தவன் தேவனுக்கு உடையவன். கரங்களை தட்டி He அல்லேலூயா. belongs to Christ and he is of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இப்ப சொல்லுங்க, இப்ப யாரு கர்த்தருடைய தாசர்மார்களா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Hallelujah. நான் இயேசுவுக்கு சொந்தம். I belong to Christ. நான் இயேசுவுக்கு சொந்தம். I belong to Christ. அல்லேலூயா. Hallelujah. நான் எனக்கு உரியவன் அல்ல. I am the I do not belong to myself. நான் செத்துட்டேன். I have died for myself. நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நான் பாவத்துக்கு என்ன பண்ணேன்? மரிச்சு போயிட்டேன். When I took baptism, I சுயத்துக்கு மரித்து விட்டேன். I died to self. இனி நான் அல்ல. It's not me who live. எதுக்காக நான் உயிரோட இருக்கேன்? எதுக்காக? But I live because, எனக்காக அல்ல. not because for me. கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன். கரங்களை I live for Christ. அல்லேலூயா. Hallelujah. ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ அறிந்து கொள்ள வேண்டியது உனக்காக அல்ல. எனக்காக அல்ல.
everyone who has taken baptism should understand that we do not live for us. நீயும் நானும் இயேசுவுக்காக வாழ ஒப்பு கொடுத்தோம். You and I have committed ourselves for Christ. ஆனால் தாசனுடைய நிலைமை என்ன? But what happened to the servant? அவன் பார்வை இழந்தவனாய் இருக்கிறான். He has become blind. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு. மனக்கண்கள் பார்வை இல்லாமல் இருக்கிறது, மனக்கண்கள் குருட்டாட்டமாய் இருக்கிறது. Spiritual eyes are blind and are filled with darkness. தூதன் யார்? Who is the messenger? யார் தூதன்? Who is the messenger? தேவனுக்காக அனுப்பப்பட்டவன். He is sent by God. தேவனுடைய ஜனங்களுக்கு இடையில் நிற்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில் நிற்பவன். He is the intercessor between God and his people. தேவனுடைய வார்த்தை மட்டுமல்ல, Not only the word of God, தேவனுடைய மனதை எடுத்து சொல்ல வேண்டியவன். he is the one who tells what the heart of God is. இப்ப புரியுதா யார் அவங்க? Do you understand who they are? ஊழியக்காரர்கள். They are the servant of God. தூதனா யாரு? ஊழியக்காரர்கள். They are the ministers of God. என்ன செய்யணும்? தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவுல நிக்கணும். They stand before Christ and before God and his people. அப்படிதான் நின்னு உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக இந்த ஊழியத்தை செய்கிறோம். That's how we stand before you and God and we do the ministry. உங்களை தேவனிடத்தில் ஒப்புரவாக்கும்படியான ஒப்புரவின் ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். He has given a mission and a mission to intercede for you. தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் அவங்க சொல்வதல்ல. Not only we say the word of God for தேவனின் மனதையும் தேவ சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் எடுத்து சொல்லும்படியாக அனுப்பப்பட்டவன் தான் ஊழியன். The minister of God is one who is sent to say what the heart of God is and what the will of God is. அந்த ஊழியக்காரன் தேவனோடு உடன்படிக்கைக்குள்ளானவன். He is in covenant with God. உடன்படிக்கைக்குள்ளானவன். He is under the covenant. வெளிப்பாடு சத்தியம் சட்டம் பெற்றவன். He has received the revelation and the vision. அல்லேலூயா, Hallelujah. அதனால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் வெளிப்பாடோடு என்னது உபதேசத்தை கொடுப்பார்கள். Hence people who are called by God அழைக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை தான் பேசுவார்கள். will speak with revelations and in gospel. தேவனுடைய கட்டளைகளை என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க, சொல்லி தருவாங்க. They will teach what the commandments of God are. கிருபை 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 இரக்கத்துல சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. They will never always தேவன் மன்னிக்கிறார்ங்கறத எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. They will not always compound on grace. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், The psalmist says, அவருக்கு பயப்படும்படியாக அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. he has forgiveness so that they will fear him. பக்கத்துல வா சொல்லுங்க, அவருக்கு பயப்படும்படியாக அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. He has forgiveness so that they will fear him. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? நாம மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னா, If you have received forgiveness, தேவன் நம்மை மன்னிக்கிறார், ஒரு பாவத்தை ஒரு காரியத்தை மன்னிக்கிறார், நாம் அறிக்கை செய்கிறோம் மன்னிக்கிறார் என்றால் நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? if we have received forgiveness and God forgives us, தேவனுக்கு பயப்பட வேண்டும். we need to fear God. பகல்வா சொல்லுங்க, சும்மா மன்னிப்பு மன்னிப்பு சொல்லி ஒரு சிப் கிறிஸ்டியன் நாம இருக்க கூடாது. You should not be just receiving forgiveness and just continuing. அன்றே மன்னியும் மன்னியும், ஒவ்வொரு வாரமும் மன்னியும் மன்னியும். Every time you ask God, you come for forgiveness. அல்லேலூயா, Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is always good. அல்லேலூயா, Hallelujah. நாம் மன்னிப்பு பெற்றது நிச்சயம் என்று சொன்னால், If you have the surety that you have received கர்த்தருக்கு forgiveness, பயப்பட வேண்டும். you need to fear God. தீமையை வெறுக்கணும். You need to hate evil. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். That is the fear of God. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. யார் அந்த அந்தகன்? யார் அந்த அந்தகன்? வெளிச்சத்தை இழந்த நிலை. ஒருபோதும் வெளிச்சத்தை காணாதவன் அல்ல. ஒரு காலத்துல வெளிச்சத்துல இருந்தான், இப்போதோ இருளில் இருக்கிறான். He who is blind is one who has lost the light of God, but he was not always in darkness, but he has gone into darkness. அந்தகனா யார் தெரியுதா? Do you understand who this ஒரு காலத்துல ஆவிக்குரிய blind is? வாழ்க்கையில பிரகாசமா இருந்தவங்க, At one point in their life they were shining brightly. இப்ப எங்க இருக்காங்க? இருளிலே இருக்கிறார்கள். Now they are in darkness. அல்லேலூயா, Hallelujah. சத்தானுடைய பிடியில இருக்காங்க. They are in the midst of bondage of
Satan. பாவத்தினுடைய இருள்ல இருக்கிறாங்க. They are in the darkness of sin. ஹalleluya. Hallelujah. ஆனா அவங்க அப்படி இல்ல. They were not like that. அவங்க குருடானவங்க அல்ல. They were not blind always. வெளிச்சத்தை கண்டவர்கள். They saw the light. வெளிச்சத்தின் பிள்ளைகள். They are the children of light. இப்பொழுதோ இருளிலே இருக்கிறார்கள். But now they are in darkness. ஒரு நாள் பின்மாற்ற வாழ்க்கை இருக்க கூடாது. Never backslide in your life. ஹalleluya. ஆகையால்தான் இந்த மாதிரியான காரியங்கள் கண்களிலே ஒளி இழக்காமல், காதுகளிலே செவிகளிலே நம் கேள்வி இழக்காமல், நாம் கீழ்ப்படியுள்ளாய் மாறும்படியாக, நாம் தேவனுக்கு உண்மையான ஊழியனாய் நாங்கள் இருக்கும்படியாக, தேவ ஜனம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கும்படியாக என்ன செய்கிறாரா? எடுத்து வாசிங்க. ஏசாயா 42:21. So that we may not be blind and be in darkness or be deaf and not hear what God says. Let us read in Isaiah chapter 42 verse 21. கர்த்தர் தம் நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். The Lord is well pleased for his righteousness' sake. வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். கரங்களை He will தட்டி exalt the Lord and make it ஹalleluya. honorable. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆகையால் சபையில வேதத்தை அவர் தருகிறார். Hence in the church God gives his word. சீயோனிலே வேதமும் இஸ்ரவேலிலே வசனமும் இருக்கும். In Zion there will be his word and in Israel there will be his verse. ஆனால் ஏன் ஜனம் சிறைப்பட்டு போனது? But why are my people under captivity? ஏன் ஜனங்கள் சூறையாடப்பட்டார்கள்? Why were they plundered? ஏன் ஜனங்கள் கெபிகளில் அடைக்கப்பட்டு காவலறையிலே வைக்கப்படுகிறார்கள்? Why are they snared in holes and hidden in the prison houses? இந்த கெபியில இருக்கிறது, காவலறையில இருக்கிறது, நம்முடைய ஆத்துமா சிறைப்பட்டு போகிறது. Because your soul is under captivity. சத்துரு நம்முடைய ஆத்துமாவை சிறைப்படுத்துகிறான். The enemy has imprisoned your soul. கர்த்தரை விடுதலையோடு துதிக்க முடியவில்லை. You cannot worship the Lord with freeness. கர்த்தரை துதிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் நமக்கு இல்லை. You do not have the joy when you worship the Lord. இருதயத்திலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. You do not have because you are in the light. ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு இல்லை. You do not have the joy of salvation. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இல்லை. You do not have the joy of the Holy Spirit. அசுத்தமான காரியங்களுக்கு பார்ப்பதற்கும் செய்வதற்கும் நாம் இடம் கொடுத்தபடியினாலே, Because we have given நம்முடைய ஆத்துமாவை சாத்தானுக்கு விற்று போட்டோம். for sin and transgression we have imprisoned our soul to this enemy. அற்ப ஆசைகளுக்காக, இச்சைகளுக்காக நாம் அதை செய்து, கீழ்ப்படிந்து அதை செய்து நம்முடைய ஆத்துமாவை சாத்தானுக்கு விற்று போட்டோம். Guilty pleasures and small joys we have ourselves given our souls. ஆகையால் தான் என்ன நடக்கிறது? So what happens? காவல் இருளிலே, காவல் அறையில் இருக்கிறது. It is under captivity. கெபிகளில் இருக்கிறது. It is in the imprison. ஆத்துமா அடைபட்டு இருக்கிறது. The soul is bound. அதை தப்புவிப்பார் இல்லை. There is no one to deliver it. கொள்ளையாகி விட்டது. It is plundered. விடுவிப்பார் யாரும் இல்லை. No one is there to deliver it. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொல்றார் பாருங்க. But God says here, ஏசாயா 42:24 எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். let us all read Isaiah chapter 42 verse 22. ஆத்துமா சிறைப்பட்டு போயிருக்குது. My soul is bound. சர்ச்சுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லங்க. There is no peace because I come to the church. பார்த்தாலும் நிம்மதி இல்லங்க. There is no peace because I see the pastor. குடிச்சாலும் நிம்மதி இல்லங்க. குடிச்சாலும் நிம்மதி இல்லங்க. There is no peace because I drink. நல்ல சாப்பிட்டாலும் நிம்மதி இல்லங்க. Even good food does not bring me peace. குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லங்க, சந்தோஷம் இல்லங்க. There is no joy or peace in my family. Why? சபையிலும் இல்ல. It's not in church. குடும்பத்துல இல்ல. It's not in family. பாவத்தினுடைய காரியத்தினாலே பாவம் செய்தாலும் அந்த சந்தோஷம் இல்ல. Even if you do sin, there is no joy. ஆரம்பத்துல சந்தோஷமா இருந்துச்சு, இப்போ என்ன மாறிச்சு? அடிமைத்தனமாய் மாறிவிட்டது. மாறிவிட்டது. In the early years you have joy, but now you do not have it. எப்படி இது சூறையாக்கப்பட்டது? How was it plundered? எப்படி சத்துரு கொள்ளை எடுத்துட்டு போனா? How did the enemy capture it? வாசிங்க ஏசாயா 42:24 சத்தமா வாசிங்க. Isaiah chapter 42 verse 22. Let's read together. யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்புக்கொடுக்கிறவர் யார்? Who gave Jacob for plunder and Israel to the robbers? யார் ஒப்புக்கொடுத்தா? Who gave it to them? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா? கரங்களை உயர்த்தி. Was it not the Lord he who இயேசுவே ஸ்தோத்திரம். we have sinned? ஹalleluya. Hallelujah. யார் ஒப்புக்கொடுத்தா? Who gave it to them? யார் ஒப்புக்கொடுத்தா? Who gave for plunder? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் அல்லவா? Because we sinned against him. இயேசுவுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் அல்லவா? We sinned against Jesus. பரிசுத்தமாய் காக்க வேண்டிய சரீரத்தில் அசுத்தத்தை கொண்டு வந்தோம் இல்லவா? We brought transgression and wickedness into us. பாவம் செய்தோம் அல்லவா? We sinned because with our eyes. மனசு விரும்பினதை செய்து நாம் தீட்டானோம் அல்லவா? We defiled ourselves because of wickedness and evil. ஆகையால தான் ஆண்டவர் என்ன செய்தார்?
So what did God do? அவர்களை சத்துருக்கு ஒப்பு கொடுத்தார். He gave them for the enemies. பாவம் செஞ்சோம். We sinned. இரண்டாவது காரியம் என்ன? Secondly, what? வாசிங்க. அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும். For they would not walk in his ways. நல்லா சொல்லுங்க. அவர் வழியில் நடக்க, பக்கத்துல சொல்லுங்க. அவர் வழியில் நடக்க என்ன இல்லை? நல்ல தட்டி சொல்லுங்க. அவர் வழியில் நடக்க மனது இல்லை. For they would not walk in his ways. அல்லேலூயா. Hallelujah. அவருடைய வேதத்திற்கு செவி கொடுக்கவில்லை. Nor were they obedient to his law. அதனால பாடலாம். Let us sing. Okay, let us sing. சர்ச்சுக்கு போலாமா? போயிட்டு வரலாம். Can we go to the church? Yes, let us go to the church. வசனம் மட்டும் கேட்க மாட்டேன் நான். But I will not listen to the word of God. நான் ஓடிடுவேன் பாதியிலே. I will run in the midway. அல்லேலூயா. Hallelujah. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு சொல்லி ஓடி போயிடுவேன். I have so many commitments, so I will just skip the word of God. பஸ் வருதுன்னு ஓடி போயிடுவேன். Because the bus is on time, I need to leave. அல்லேலூயா. ஃபோன் வந்தா உடனே ஓடி போயிடுவேன் தூக்கிட்டு. If a phone comes in midway, I will walk out. என்ன ஓவரா பேசுறாரு பாஸ்டர்? Why is the pastor speaking too much? வந்து உட்கார்ந்துட்டு போலான்னா இவர் வேற. Let us come and just receive the word of God. No, he is speaking too much. ஃபோன் வந்துச்சா போதும், அப்படியே தூக்கிட்டு எல்லாம் பைபிளை தூக்கிட்டு உடனே ஓடுறது. You receive one call and you just go out. பேசுறதுக்கு இல்ல, கிளம்பி போயிட்டே இருக்கிறது. Not just to speak, but to leave the church fully. அதுதான் சத்துருவால் சிறைப்பட்டு நம்முடைய ஆத்துமா எங்க இருக்குது? காவலில் இருக்கிறது. கரங்களை தட்டி. That's why your soul is captured and it's under captivity. நல்லா விழிப்பா இருக்கியா? Are you awake? Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மூணு காரியம் செஞ்சோம். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். Firstly, we transgressed against God. அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. We did not obey his word. வேதத்தை புறம்பே தள்ளினோம். And we cast away his law. Hallelujah. Hallelujah. அவருடைய வழியில நடக்க மனது இல்லாமல், not having to walk in his ways, வேதத்திற்கு செவி கொடாமல் போனோம். we did not obey his law. Hallelujah. Hallelujah. அடுத்து வாசிங்க. இன்னொருக்கு பாருங்க. 3 அடுத்து 4 5 வரும் பாருங்க. ஏசாயா 59:13. In Isaiah chapter 59 verse 13. அதுல சத்தமா வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி, பொய் பேசி, தேவனை விட்டு பின்வாங்கினோம். என்ன பண்ணோம்? In transgressing and lying against the Lord and departing from our God. தேவனுக்கு விரோதமாய் என்ன செய்தோம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரியல ஒண்ணும். தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினோம். What did we do? We transgressed against எப்படி God. ஒரு கடவுளோ மனைவியோ விபச்சாரம் செய்யும்போது யாருக்கு துரோகம் பண்ணுகிறான்? If கட்டின கணவனுக்கு, கட்டின மனைவிக்கு, வாழ்க்கை துணைக்கு விரோதமா என்ன பண்றாங்க? துரோகம். அது பேர் தான் துரோகம். அல்லேலூயா. If a husband or a wife commits adultery, it is considered a betrayal of the marriage. Hallelujah. Hallelujah. அதே போல தான் தேவனோட உடன்படிக்கை பண்ணிட்டு தேவனை விட்டு என்ன பண்ணணும்? நம்ம விலகி அந்நிய காரியங்களை என்ன பண்ணணும்? பங்கெடுத்தோம். அந்நிய தெய்வங்களை வணங்கினோம். அசுத்தங்களிலே என்ன பண்ணோம்? பங்கெடுத்தோம். ஆகையால் யாரை தள்ளினோம்? கர்த்தரை தள்ளினோம். துரோகம் பண்ணினோம். Likewise, we made a covenant with God. என்ன பேசணும்? பொய் பேசணும். என்ன பேசணும்? ஆண்டவரே, நாமுடைய புள்ள, ஆண்டவரே என்ன பண்ணி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. காரியத்தை வர வரைக்கும் அப்படியே ஒரு நட்டிப்பு, அப்படியே ஒரு பேச்சு. அல்லேலூயா. ஆனால் நடக்கும்போது என்ன ஆகுது? ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த உடனே கர்த்தருக்கு டாடா பை பை. When you receive a blessing from God, you just forget who gave it to you. கொடுமையும் கலகமாக பேசினோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். Speaking oppression and revolt. நல்ல வார்த்தையிலே கற்பந்தரித்து இருதயத்திலே பிரக்கம் பண்ணினோம். And conceiving and uttering from the heart words of falsehood. Hallelujah. Hallelujah. ஆனால் ஆண்டவர் சொல்றார், சிறைப்பட்டு போடணும், நான் சீக்கிரமாய் விடுதலையாக்குவேன், அவன் கிடைங்கள் சாவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். God says the captive exile hastens that he may be loosed. ஏசாயா 51:14 அதுதான் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. That is what is given as a promise for us. சிறைப்பட்டவன் தீவிரமாய் விடுதலையாவான். He who is captive will exile in haste. Hallelujah. 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 தெரியாத பாலை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சபையுமாக்குவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. Hallelujah. அவன் தெரியாத வழியில் நம்ம நடத்தி He will lead us. இருப்பிலிருந்து மீட்டு எடுத்து இருளை வெளிச்சமாய் மாற்றி கோணல் ஆனவில் என்னவா மாத்துகிறாரு? நல்ல பாதையாய் மாற்றி நம்மை நடத்தி செல்கிறார். அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Lead them in a way that they do not know and make darkness into light and the crooked places straight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God's holy name. அல்லேலூயா. Hallelujah. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். I will go before you and make crooked ways straight.
ஆவிக்குரிய விடுதலையை தருகிற தேவன். The God who gives spiritual deliverance. இப்போ என்ன சொல்றாரு? கோணல் அளவிலே உனக்கு செவையாய் மாற்றி உனக்கு முன்பாக சென்று நான் செவையாய் மாற்றுவேன். I will go before you and make the crooked places straight. ஐகால சொல்லப்பட்டிருக்கிறது. Hence it is said. நீங்கள் எடுத்து ஏசாயா 45:1 எடுத்து வாசிக்கலாமா? Let us all read Isaiah chapter 45. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைகளை அவிழ்க்கும் முடிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் முடிக்கும், அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோண அளவுகளை செவ்வையாக்குவேன். Thus says the Lord to his anointed, to Cyrus, whose right hand I have held, to subdue nations before him and loose armor of kings. Hallelujah. Hallelujah. நானே கர்த்தர் என்று அறியும்படி உனக்கு செய்வேன். I will go before you and make the crooked places வெண்கல கதவுகளை உடைப்பேன், and break gates of bronze, இரும்பு தாழ்பாளை முறிப்பேன், and cut the bars of iron. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் I will give you the treasures of darkness, ஒளிப்படத்தில் இருக்க புதையலை உனக்கு கொடுப்பேன். and the hidden riches of secret places. நான் உன்னை அழைத்தேன், I have called you. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். I've called you by name. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen you. நான் உனக்கு என் நாமத்தை நான் உனக்கு தரித்தேன். I have given you my name. அல்லேலூயா. Hallelujah. கோணலானவர்கள் நமக்கு முன்பாக கோணலை சுவைப்படுத்தி நமக்கு மறைமுகமான ஆசீர்வாதங்களை பொக்கிஷங்களை நமக்கு தருகிறார். He makes the crooked places straight, and he gives us hidden treasures and riches of darkness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. சத்துரு நஷ்டப்படுத்தின சத்துரு திருடின எல்லா காரியங்களையும் அவர் இரட்டத்தனையாய் அவர் திருப்ப நமக்கு கொடுப்பார். All the riches that the enemy captured, he will give us and multiply it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். Praise be to God's holy name. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. The Lord is good and his mercies endure forever. அடுத்து வாசிங்க. அடுத்த காரியம், மீட்கப்பட்டவர்களை என்ன பண்றாரா? கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்குகிறார். Those who are saved, he makes the deep waters still. மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்குகிறார். For the people who are saved, he dries up the sea and the waters of great deep. Make a way, வழியாக்குகிறார். He makes a way in the midst of a deep sea. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆகையால் ஏசாயா 51:10 என்ன சொல்லுகிறது? Hence in Isaiah chapter 51 எல்லாம் வாசிக்கலாமா? என்ன பாருங்க, பார்த்து வாசிங்க. மகாளத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீர்தான் அல்லவோ. கரங்களை தட்டி. Are you not the one who dried up the sea, the waters of great deep? மீட்கப்பட்டதான நம்மை, தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை, கர்த்தருடைய வழியில் நடக்கிற நம்மை கடலும் நிறுத்தாது, ஆறுகளும் நிறுத்தாது, ஆழமான நீர்நிலைகளும் நம்மை நிறுத்த முடியாது. நமக்கு பாதையை தோன்ற பண்ணுகிறவர். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், யோர்தானை போல புரண்டு வருகிற வெள்ளமாய் இருந்தாலும், செங்கடலை போல பெரிய தடைகளாய் இருந்தாலும், மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல கர்த்தர் வழியை திறப்பார். கரங்களை தட்டி அல்லேலூயா. Whatever your problem is, it's as small as the Jordan or great as the Red Sea or as big as the ocean, God will make a way through it. உனக்கும் எனக்கும் இந்நாட்களில் தடையாய் இருக்கிறதான காரியங்கள், தடையாய் தோன்றுகிற காரியங்கள் தேவன் வழியை உண்டாக்கும்படியாக காணப்படுகிறது. All the things that seem impossible for us, God will make a way through it. யாரது மீட்கப்பட்டவர்கள்? So who are the redeemed? அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? What kind of crowd is that? அந்த கூட்டத்தில் நாம இருக்கிறோமா? Are we in that crowd? பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் மரணத்தின் அதிகாரத்திலிருந்தும் கர்த்தருடைய வல்லமையினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே விடுவிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. From sin, from bondage of slavery, we were redeemed. அவர்களுக்கு என்ன அடையாளம்? What is their sign? பாவத்திலிருந்து விடுதலை. They have deliverance from sin. மரணத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. They have authority over death. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. They have deliverance from slavery. யார் இந்த மீட்கப்பட்டவர்கள்? Who are the redeemed? ஆனந்த களிப்புடன் பாடுகிறவர்கள். They sing with joy. அந்த மீட்கப்பட்டவர்களுடைய தலையில் என்ன இருக்கிறது? On their head, what is it? நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. They have everlasting joy. சந்தோஷம் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு உண்டு. They have joy and happiness. எதற்காக? Why? அவர்களுடைய சஞ்சலங்கள் தவிப்புகள் மாறும்படியாக
தேவன் அவர்கள் தலையில என்ன வைக்கிறாரா? Sorrow. நித்திய மகிழ்ச்சியை வைக்கிறார். He puts everlasting joy on their heads. They may be. ஏசாயா 51:11 இப்படிதான் சொல்கிறது. This is what it says in Isaiah chapter 51 verse நித்திய 11. மகிழ்ச்சி அவர் தலைமேல் இருக்கும். With everlasting joy on their heads. தவிப்பு நீங்கும்படியாக சந்தோஷம் மகிழ்ச்சியும் உடையவர்கள். They have joy and gladness. எல்லாம் தேவன் தான் Their sorrow and sighing shall flee. அல்லேலூயா. Hallelujah. அந்த மீட்கப்பட்டவர்கள் யார்? Who are the redeemed? மீட்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். They are the called. அல்லேலூயா. பரிசுத்தமாகும்படியே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They are the chosen for holiness. அவங்க என்ன பண்ணணும்? What should they do? அவர்கள் நிற்பதுக்கல்ல கடந்து போகும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். Not to just stop over the problems but to walk through it. நல்ல கவனிங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it mean? மீட்கப்பட்ட வாழ்க்கை என்பது சோதனை இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது. The redeemed life is not a life without trials. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? மீட்கப்பட்ட வாழ்க்கையில சோதனைகள் தவிர்க்க முடியாது. You cannot escape temptations and trials. சோதனையிலிருந்து நாம் தப்பிக்கும்படியாக இல்ல. Not because we can escape சோதனையில சிக்கிக்கொண்டவர்களாயும் இல்ல. Not because we will be stuck with temptation always. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. மீட்கப்பட்ட வாழ்க்கை என்ன? What is this redeemed life mean? கடந்து போகும் அதிகாரமுடைய வாழ்க்கை. It is a life with authority to overcome. கடந்து போகும் அதிகாரமுடைய வாழ்க்கை. It is a life with authority to overcome. தண்ணீரிலும் நடந்து போவாங்க. They will walk in fire and in water. தண்ணீரில மூழ்க மாட்டாங்க. They will not drown. அக்கினியில எரிய மாட்டாங்க. They will not be burnt. காரணம் என்ன? What is the reason? உபத்திரவம் சோதனையிலே அவர்கள் கடந்து போகிறவர்கள். When they will walk over trials and temptations. சூழ்நிலை வந்தாலும் even tears may come. அவர்கள் நிற்க மாட்டார்கள். கண்ணீரி பள்ளத்தாக்கை உருவ நடந்து களிப்புள்ள நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா. Walk in the valley of tears, they shall pass over it. மரண நிழலில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதவர்கள். Even though they walk through the valley of shadow of death, they will not fear evil. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் they will even though they walk in the shadow of the மீட்கப்பட்டவர்கள் யாரு? valley of death. யார் மீட்கப்பட்டவர்கள்? Who are the redeemed? நிற்க மாட்டார்கள். They will not stop. சோதனையில் சிக்கி நிற்க மாட்டாங்க. They will not be mired in temptation and நின்று முழிக்க மாட்டாங்க. They will not know what to do. கண்ணீரி பள்ளத்தாக்கில் நின்னு மாய்ந்து போக மாட்டாங்க. They will not be still in the valley of tears. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அவர்கள் கடந்து போகிறதுக்கு தேவனிடத்தில் அதிகாரம் பெற்றவர்கள். They will power through and have received the authority from Christ. அது நோயா இருந்தாலும் சரி. It may be disease. எந்த சாத்தானுடைய வல்லமையா இருந்தாலும் சரி. It may be a power of the enemy. எந்த உபத்திரவமா இருந்தாலும் சரி. It may be the troubles. எத்தனை கண்ணீர்களுடைய காரியங்கள் இருந்தாலும் சரி. It may be things that bring tears. உருவ நடந்து they will power through it ஆசீர்வாதத்தை கண்டடைகிறவர்கள் and receive the blessing. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சஞ்சலமும் தவிப்பும் ஒளிந்து போகும். Their sorrow and sighing shall flee away. அவர்கள் தலைமையிலே நித்திய மகிழ்ச்சி இருக்கும். With everlasting joy on their heads. இவர்கள் தான் மீட்கப்பட்டவர்கள். They are the redeemed. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. Hallelujah. Hallelujah. நான் செய்வேன். I will do it. யாக்கோபை நான் மீட்டெடுப்பேன். I will redeem Jacob. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவர் ஸ்தலங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். And I will have mercy on the dwelling places. எரேமியா 30:19 சொல்லுகிறது. In Jeremiah chapter 30 verse 18 it அவைகள் says, ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். and they shall have praising and thanksgiving and அவர்கள் voice. குறுகி போவதில்லை. They will not diminish. அவர்கள் மகிமைப்படுத்துவேன். I will glorify them. அவர்கள் சிறுமை அடைவதில்லை. And they shall not become small. அல்லேலூயா. Hallelujah. நல்லதவர் ஆமென் சொல்லு பாப்போம். Amen. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The Lord is good and his mercies endure forever. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் எல்லாரும் எழுந்து பாடலாமா? பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறியிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறியிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன், மீண்டுமாய் நான் நித்திய மகிழ்ச்சியை தருவேன், பெருக்கத்தை நான் உண்டு பண்ணுவேன் சொன்னவர் உண்மையுள்ளவர். மீட்கப்பட்ட கூட்டம் நாம். ஆமென். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலே எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண் வீடுகள் யாவும் பாராளும் மைந்தன் மனையாகும். நம் சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி மொழி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே இயேசுவின் நாமத்தினாலே. விக்கீனம் யாவும் மகளும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் ஊரின் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காணும். ஊரிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காணும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் சதரவலதி கனதிஷு, ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பலராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் விசுவாசி பதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ, பெரிய விடுதலையை தேவன் தம்முடைய சபைக்கு தருவீராக. தேவன் தம்முடைய ஜனத்தை நீரே நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்களை நடத்தும் நம்முடைய ஜனங்கள், நாங்கள் உடைய ஜனங்கள் ஆண்டவரே. ஓ, நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஓ, எங்கள் விடுதலை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. வாக்கு பண்ணினவர் நீர். மீண்டுமாய் எங்களை ஆண்டவரை மீட்டு எடுத்துக்கொண்டு எங்கள் ஆத்மாவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவீராக. ஓ,
வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் ஆண்டவரே ஆத்துமாவின் சிறையிருப்பிலிருந்து விடுதலை தருவீராக. ஆதி அன்பிலே நாங்கள் கடந்து செல்லும்படியாய் எங்களுக்குள் நாங்கள் உற்சாக ஆவி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஓ பரிசுத்த ஆவி கொடுக்கிற மகிழ்ச்சி எங்களுக்குள்ளாய் பெருகி கொண்டே போகட்டும். அப்பா எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே. கர்த்தரோ இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் பொறுமையுள்ளவர் ஆண்டவரே. நீர் எங்களை மன்னிப்பீராக. உமக்கு பயப்படுற பயம் எங்களுக்குள்ளாய் வரட்டும். அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த வேளையில ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கும்படியா நாங்கள் சோதரிக்கிறோம். எல்லாரும் கேட்போமா, ஓ இது ஒரு விடுதலை நேரம், இது உனக்காக தேவன் தருகிற விடுதலை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அசுத்தமானதை விட்டு விடுவோம், அறிக்கை செய்வோம், தேவனிடத்தில் மன்றாடுவோம். ஏற்ற வேளையில கிருபையும் ஏற்ற சமயத்தில் கிருபையும் தருகிற தேவன், இரக்கம் பாராட்டுகிற தேவன் நமக்கு உண்டு, நமக்கு உண்டு, நமக்கு உண்டு. ஓ ரிவலதி ஷேகே மரோதி கரபலதி ஷகரபலதி கரபா நிதரபலதி ஷேவலதி கரபரபரபோ. ஓ கொடுங்கோ ஆண்டவரே, என் சரீரம் உமக்கு தான் ஆண்டவரே, என் ஆவி உமக்கு தான் ஆண்டவரே, ஓ என் ஆத்துமா உமக்கு தான் ஆண்டவரே. இந்த பரிசுத்த அலங்காரம் எனக்குள்ள வேணும். இன்னும் நீதி செய்கிறேன் மாறணும் ஆண்டவரே. ஓ உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. என் செவிகளை திறந்து விடுகிற தேவன் நீர் அல்லவா. என் செவிகளை திறந்துடணும். நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. அந்நிய சத்தங்களுக்கு இனி இடமில்லை என்று சொல்லுகிறோம். அப்பா சபையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மனக்கண்களை பிரகாசிக்க வைப்பீராக, எங்கள் மனக்கண்களை பிரகாசிக்க வைப்பீராக. இப்படி வெளிச்சம் வரட்டும். அப்பா என் விளக்கை தேவரீர் ஏற்றுவீராக. ஓ ரிவலதிஷன திக்கரபலபதிஷே. ஓ மீண்டுமாக அருணோதயம், அருணோதயம் எங்களுக்கு முன்பாக எழுந்ததே, அருணோதயம் எங்களுக்கு முன்பாக எழுந்ததே. நாங்கள் பின்பற்றுவோம், நாங்கள் போய் பின்பற்றி வருவோம். அந்த வெளிச்சத்துக்காய் சோத்திரம், அந்த வெளிச்சத்துக்காய் சோத்திரம். இயேசுவே உம்முடைய வெளிச்சத்துக்காய் சோத்திரம். மரோதி கரமனதிஷே லிதரபல குரமனதிஷனதி கலதிரபலபதிஷபரப. நான் தடைகளை தகர்க்கப்பட்டு நான் வாசலை பிரவேசிப்பேன். அந்த மக்களை ஆதாயப்படுத்துவேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பேன். ஓ நீ கவல ஷர்து ரிவலாதி கவரபு ரகதி மனதிரபு லீதரபலமா. நம் தேவன் முன் செல்கிறார் எல்லா சோத்திரத்தோடு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். புது இருதயத்தை தருவேன் சொன்னீங்க ஆண்டவரே. ஓ நான் புது இருதயத்தை தருவேன், புது ஆவியை நான் தருவேன். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே, வல்லமை ஆவியானவரே, ஊற்றும் ஆண்டவரே. எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நிதரபலதி ஷக்கரபரபா. ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. என் அவயங்களை ஆளுகை செய்யுங்க. என் உள்ளான ஒவ்வொரு உறுப்புகளில் ஆளுகை செய்யுங்க. என் இதயத்தில் ஆளுகை செய்யுங்க. என் இருதயத்தில் உடைய ஆவியை வைங்க சப்பா. நிதரபதி கரபரிவிஷே. ஓ நிதரபதி கலதுரபலதிஷே. ஓ நிதரதி கவலமா. சிந்தையின் கட்டுகள், சிந்தையின் கட்டுகள், சிந்தையின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. Mighty name of Jesus. ரிபரகதல ரிபலதுரபடா நிதோரி கவிரபதிஷே. எங்களை தேடி வந்தீரே, எங்களை தேடி வந்தீரே, கரம் பிடித்தீரே. ஓ உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். ஆவிக்குரிய தடைகள், ஆவிக்குரிய தடைகள் உடைக்கப்படுகிறது. சாத்தானுடைய வல்லமைகள் விலகுது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து இங்கே இருப்பதினால நீ கபலதி ஷபரபு விட்டு விலகி ஓடணும் பொல்லாத ஆவிகள். ஓ கலகத்தின் ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், புண்ணிகரத்தின் ஆவிகள், பாவத்தை விரும்பி செயல்படுகிறதான பொல்லாத வல்லமைகள் எங்கள் சரிந்தோடு விலகு இயேசுவின் நாமத்தினால. ரபலா தி கனதி ஷபரபா நிதரபலா திரபு நதரபலபதி கனதிஷே வரோதில கதரபலபதி ஷபரபா. கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்தில் நிரம்புவோம். கரங்களை தட்டி வாய்களை திறந்து பெற்றுக்கொள் தேவனுடைய அபிஷேகம், கர்த்தரின் அபிஷேகம்,
பௌரி பலதி கனதி ஷவனதி கரபா லதரபலவதிஷே ஓ ரிவலதுரம நதிரபலதி கனதிரபா ஓ அடைக்கொள்ளாங்க நல்ல வாய்களை தர நன்மையான நிரப்புவே சொன்னாரு கேப்பாடோட்ட நீ வேணும் நீ என் உள்ளத்தில் வரணும் நீ என்ன ஆளுகை செய்யணும் நீ பலக்கத்த நமராஷே கேரபோ லதரபலதி ஷவனமா லிதரபலதி கனதுரபா லதோரி பலதி கபலவரி பலவதிஷே லதரபலவரி பலவதி கபலவரி ஷவனமா ஓ நிறைவானது வரும் பொழுது குறைவெல்லாம் ஒழிந்து போகுமே நிறைவானது வரும் பொழுது என் வாழ்வின் குறைகள்லாம் ஒழிந்து போகுமே அசுத்தங்கள் நீங்குமே கட்டுகள் உடையுமே இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அந்த தேவ ஜனம் எல்லாம் உற்சாகமாய் தீபால தீரபல தீ கமரபா லதரபலபதி ஷட தீரபலபலபலபதி கரபோ லதரபலதி கமனபோ லதரபலதரபலபதி கமனபோ லதரபலபதி ஷமனபதி கமனபோ ஹalleluya லதரமனதி கனதி ஷமனம ஹalleluya ஹalleluya நான் போகிறேன் உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு after I prepare a place for நான் you, வந்து I will come உங்களை மறுபடியும் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் and I will join you with me. எத்தனை பேர் அவருடைய வருகைக்கு வாஞ்சையாய் இருக்கிறோம்? How many of you are ready for his coming? வேதம் என்ன சொல்லுகிறது? What is the Bible saying? பரிசுத்தவான்கள் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? What is the crowd of saints? விசுவாசிக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? Who are the people who believe in him? ஹalleluya. Hallelujah. அவருடைய நம்பிக்கை என்ன? What is their faith? இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாள். Even though the physical body may die, இந்த சரீரம் அழிந்து போனாள். even though this die will தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. கரங்களை தட்டி ஹalleluya. Hallelujah. பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டு. There is a place for us in heaven. கையால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. A house that is not built by hands is there for us in heaven. இதை அறிந்திருக்கிறோம். We know this. ஹalleluya. Hallelujah. அந்த பரம வாசஸ்தலத்திலே நாம் செல்லும்படியாக அதில் தங்கும்படியாக வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். To enter the eternal gate we are wanting. எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்குது? How many of you have the desire? நான் ஆண்டவரோடு கூட இருக்கணும். I need to be with my God. ஆண்டவரோடு கூட I இருக்கணும். need to be with my God. நான் ஆண்டவரோடு கூட இருக்கணும். I need to be with my God. ஹalleluya. Hallelujah. இந்த பூமியிலும் சரி, Even in this world, எனக்கு யார் உண்டு தகப்பனே? who is there for me, Lord? பரலோகத்திலே நீதானே அப்பா You எனக்கு. are the one who is there. ஆண்டவரே உம்முடைய விருப்பம் Your will, நான் செய்து முடிக்கணும்ப்பா. I need to complete என் it. விருப்பம் எல்லாம் All my wishes, நீதான் இயேசுவே. you are, Lord. ஹalleluya. Hallelujah. இதுக்கு யார் ஆயத்தப்படுத்துகிறா? Who prepares us? இந்த பரலோக ராஜ்யத்துக்கு யார் ஆயத்தப்படுத்துகிறா? Prepares us for heaven. இந்த நித்திய நம்முடைய வீட்டுக்கு செல்ல யார் ஆயத்தப்படுத்துகிறா? Who prepares us to enter the eternal பரம house? வாசஸ்தலத்தை அடைவதற்கு யார் ஆயத்தப்படுத்துகிறா? Who prepares us to enter 2 the கொரிந்தியர் eternal 5ஆம் gate? அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. It is God who prepares us. ஆவியின் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். He has given பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாய் நமக்குள்ளே இருக்கிறார். the authority of the Holy Spirit. ஹalleluya. Hallelujah. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். The Holy Spirit is within us. ஆகையால் அவர் நம்மை நிறைத்திருக்கிறார். Hence He has filled us. ஹalleluya. Hallelujah. பரம வாசஸ்தலம், The eternal தேவனோடு heaven. நிரந்தர உறவு. It is the eternal bond. அது எப்படி போக முடியும்? How can we achieve it? சிலுவையில் சிந்தின இயேசுவின் இரத்தம், The blood that was shed on the cross, அவர் தருகிற அபிஷேகம், the anointing that He gives. அவற்றுக்கு கீழ்ப்படியும் பொழுது When we obey it, முடிவு என்ன? what is the end? ஆண்டவர் சொன்னார், God said, நான் இருக்கும் இடத்தில் at the place that I'll live, நீங்களும் இருப்பீர்கள். you shall dwell with me. நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள். In my dwelling place, you shall be ஆவியானவருக்கு with ஒப்பு me. கொடுக்கலாமா? Let a call come into Him. ஹalleluya. Hallelujah. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா. சபை எல்லாரும் எத்தனை பேரு ஆண்டவரே நீர் எடுக்க போதும், என் கண்முன்னாகவே நான் நிறுத்துகிறேன் சொல்றவங்கள சார்ந்த உயர்த்தி போதாது வாலிப பிள்ளைகள். இயேசையா உம்மை தானே என் முன்னே
நடத்துங்க ஏசப்பா. சொல்லுவோம், ஏசையா என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னீங்களே அப்பா. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் வலது கையை பிடிச்சு நான் உன்னை பலப்படுத்துவேன். புதிய கூர்மையான எந்திரமான உடைய மாற்றுவேன். ஓ ஆண்டவரே, மக்கு மாறாதவர் நீ, நம்மளே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் என் விருப்பம் இல்லை ஆண்டவரே, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு சத்தமா எல்லா ஆண்டவரை பார்த்து எல்லாம் வாய் திறந்து உள்ள எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? சத்தம் சத்தமா சத்தமா உள்ளத்திலிருந்து உம் சித்தம் இவதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, உனக்கு ஏன் கவலை? ஆண்டவரே நோக்கி பார்த்து சோதனை பண்ணிட்டே போ. அவரால் தீர்க்க முடியாத ஒரு காரியம் இல்லை, சுகமாக்க முடியாத வியாதி இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பனர் என்பார்கள். ஓ ஏன் சுமைகள் ஏன் பாரங்கள் ஏன் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நாங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இனி நாங்கள் சுமக்க போறது இல்லை அப்பா. நாங்கள் இனி பாரத்தை கண்டு வேதனைப்படுவோம் போறதில்லை. நெருக்கத்தில் இருந்து நாங்கள் ஆண்டவரே மனமடிவாக போறது இல்லைப்பா. எங்களை ஆளுகை செய்கிற தேவன் எங்களை நடத்துங்க. நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோமே ஆண்டவரே, வழி நடத்துங்க. ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் எடுத்து பயன்படுத்துங்க. தேவராஜ்யம் கட்டப்பட சபையை பயன்படுத்துங்க. ஊழிய செய்கிற எங்கள் குடும்பத்தையும் பயன்படுத்துங்க அப்பா. உடைய வல்ல கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.